பக்தியோட ஐயப்ப மலைக்கு போயிட்டு அந்த ஐயப்ப சாமியை பார்த்தாதான் அவங்க பார்த்துட்டு. ஆமா, ஏன்னா கடவுள் பக்தினா அப்படி இருக்கணும். அப்படி இருக்கணும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மனுஷன் தெய்வத்துக்கு பயந்து போன காலம் மாறி இப்ப தெய்வம் மனுஷனுக்கு பயந்து போய்கிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? எல்லாம் வந்து மனுஷனை பார்த்து மனுஷன் வந்து தெய்வத்தை பார்த்து பயந்தான். ஓ, தெய்வத்தை பார்த்து மனிதன் பயந்தான். ஆனா இப்ப தெய்வமே மனுஷனுக்கு பயந்து போய்கிட்டு இருக்கு. எப்படி சொல்றீங்க? இடையில பாத்துக்கலாம், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால கொரோனாங்கிற காலத்துல ஆமா சாமி கிட்ட எவனையுமே நிறைய உள்ள ஒண்ணும் பூஜை இல்ல, ஒண்ணும் இல்ல, திறக்கல கதவை எல்லாம் பூட்டிதான் கிடந்தது உள்ள. ஆமா, ஏன் சொல்றேன்னா போன மாசம் நாடகத்துக்கு போயிருந்தேன். சரி, எங்க பக்கம் பொன்மகடி பக்கம். ஓ, நாடகத்துக்கு போனா நாடகத்தை முடிச்சுட்டு காலையில பஸ் ஏற போகணும்னு சொல்லி பேக் எடுத்துக்கிட்டேன். பஸ் ஏறதுனால எல்லாம் அந்த ஊர்ல காலையில எல்லாம் குளிச்சு தலையை முடிவிட்டு குளிச்சு தலையை முடிக்கிட்டு தலை நெத்தி நிறைய வீதி பட்டையை அடிச்சுக்கிட்டு நேர சாமி கும்பிட போனாங்க. பக்தி பரவசமா இது வெள்ளமா ஊரு. காலையில பக்தி பரவசமா பக்தர்கள்லாம் போய்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு போறவங்க சும்மா போகல. சரி, ஒரு சாமி கும்பிட போற கோயிலுக்கு போறப்ப என்ன எடுத்துட்டு போவாங்க? என்னத்தாங்க அவ்வளவு வசதியை பொறுத்து எதுவுமே இல்லைன்னா கடைசியில வந்து ஒரு சூடம் அதுவும் இல்லைன்னு தரிசனம் பார்த்துட்டு வருவோமே, அடுத்த உடைக்கிற தேங்காய் பார்த்துட்டு வந்துருவோமே. ஆமா, அப்படி போவாங்க. ஆமா, ஆனா அந்த ஊர்ல அப்படி இல்ல. எல்லாம் போறவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு அரகல் எடுத்துக்கிட்டு போறாங்க. செங்கல்ல அரக்கல்ல. ஆமா, முழுக்கல்லு கூட இல்ல, அரக்கல் தான். எல்லாம் அரகல்லு தான். அவங்க கைக்கு வாட்டமா அரகெல்லாம் எடுத்துட்டு போனாங்கல்ல. எனக்கு சந்தேகம் வந்து என்னடா இது என்னடா புது வகையான வேண்டுதலா? பட்டை எடுத்துக்காக குளிச்சிருக்காங்க. ஆனா என்ன செங்கலை தூக்கிட்டு போறாங்களே, ஒருவேளை சந்தேகமா இருக்கு. கோயில் கட்டுறதுக்காக எல்லாம் ஆளுக்கு ஒரு கல் எடுத்து வந்தாங்க, வேண்டுதலையா இருக்கும். ஓஹோ, அப்படின்னு சொல்லி நானும் போய் பின்னாடியே பாக்குறேன். சரி, போய் சாமி கும்பிட்டாங்க. எல்லாம் விநாயகர் கோயில் அது. சாமி கும்பிட்டாங்கல்ல, கும்பிட்டு முடிச்ச உடனே கையில வச்சிருந்தாங்க பாருங்க அரகல்ல. ஆமா, அதை எடுத்து ஓட்டி ஒட்டியாட்டி சாமியை எல்லாரும் அடிக்கிறாங்கய்யா சாமி. ஆமா, எனக்கு மனசு வேதனை தாங்கல. என்னடா இது, விநாயகர் பெருமான கல்லால் அடிச்சு வணங்குறாங்களே, அப்படி என்ன அது தெய்வம், அப்படி என்ன ஒரு பரிகாரம் அப்படின்னு அந்த ஊர் பெரிய மனுஷரை கூப்பிட்டு கேட்டேன். அது உடனே சொன்னாரு, தம்பி இந்த பிள்ளையார் வந்து சக்தி வாய்ந்த பிள்ளையார், நினைச்சது நடக்கும், நினைச்சதை கொடுப்பாரு. கை கொடுக்கும் விநாயகர். வேண்டுதல் நீ மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு வேண்டியோ வேண்டுதல் முடிஞ்ச உடனே இந்த அரகல்லால அந்த சாமியை அடிக்கணும். அப்பதான் உன் வேண்டுதல் நிறைவேறும்னாரு. நம்மளுக்கும் ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கு, ஊரை சுத்தி கடனை வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நானும் ஒரு அரகல் எடுத்துக்கிட்டு போனேன். சாமியை கும்பிட்டேன். வேண்டி முடிச்சுட்டு என் கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும். அழிஞ்சு போவோம். பாப்பா சாப்பிட வச்சிருக்கியா? கடன் வச்சிருந்தா தீரணும். ஐயோ, கடன்லாம் தீர்த்து போகணும்னு சொல்லி வேண்டி முடிச்சுட்டு இந்த அரகலை எடுத்து சாமி அடிக்கலான்னு ஓங்கன கைய எனக்கு அடிக்கிறதுக்கு மனசாட்சி இடம் கொடுக்கல. என்ன திறந்தாலும் சாமியை கல்லால் அடிக்கலாமா? இந்த எடுத்துட்டு வந்து கல்லையும் சும்மா போடக்கூடாது. என்னடா நிறைவேறணுமே. ஆமா, சரி சாமியை அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி எடுத்தாப்புல திரும்பி பார்த்தேன்னு கோவிலுக்கு எதிர்ப்புறமா ஒரு பெரிய புளிய மரம் இருந்துச்சு. இந்த கல்லை ஏன்டா கீழே போடுவாங்க? வேண்டுதலை நிறைவேறணுமே. புளிய மரத்தை விட்டு என்ன ஓங்கட கையை வச்சிருக்க கூடாது. சாமி வேற ஏதாச்சும் நம்ம கண்ணை குத்தி பிடிச்சுன்னா அதனால ஏற்கனவே ஊர் பூரா சுத்தி கடை வாங்கி வச்சிருக்கோம். கடை வேற தீர்ந்து போகணுமே அப்படின்னு சொல்லி இந்த அரகலை எடுத்து புளிய மரத்துல ஓட்டி விட்ட ஒரு அடிச்ச வேறு முதல்ல யாரையும் அடிச்ச மாதிரி இருந்தது. என்னடா திருப்பி பார்க்குற பிள்ளையார் வந்து நிக்கிறாரு. சொன்னது சேர்த்த நம்ம இறக்கப்பட்டதுனால ஆமா நம்மளுக்கே காட்சி கொடுக்குறாரு. நம்ம கஷ்டத்தை நல்ல அப்படின்னு சொல்லி உடனே விநாயகரை பார்த்து வணங்கினேன். இத்தனை பேர் உன்னை கல்லால் அடிச்சு வேண்டனா அவனுக்கு எல்லாம் காட்சி கொடுக்க மாட்டேன்ட்டு உன்னை அடிக்க கூடாதுன்னு நினைச்சு இந்த புளிய மரத்துல அடிச்சேன் கல்லால. எனக்கு காட்சி தந்திருக்கேன், நான் என்ன பாக்கியம் செஞ்சேனே தெரியல. அப்பதான் பாக்கியத்தை செஞ்சீங்களா? அப்பதான் பிள்ளையார் வாயை திறக்கிறாரு. எப்படி பாரு, அவரு அப்படி அதே போலதான் திறந்தாரு. சரி, ஏண்டா இந்த புளிய மரத்துல உன்னை கல்லால அடிக்க சொன்னா அப்படின்னாரு. ஏன்ப்பா அப்படின்னா இந்த கல்லுல பதுங்கிருந்தாதான் கல்லால அடிக்கிறானு சொல்லி புளிய மரத்துல பதுங்கி கிடக்கிட்டு இருக்கு. நீ இங்கேயும் கல்லால அடிச்சனா அதுக்கு நல்லா எங்கடா போய் பதுங்குவான்னாரு. ஏன்னா அதான் சொல்ற, தெய்வம் மனுஷனுக்கு தெய்வம் பயந்து போய் காலமா அப்படி இருக்கு. கலியுக காலம். இப்படிப்பட்ட காலத்துல இப்படிப்பட்ட வள்ளித்திரமணத்தை வச்சிருக்காங்க. ஆமா, அதனால நீங்கள்லாம் அப்படியே அமைதி காத்து
என்ன பண்ண போறியோ ஐயா? நானே புதுசியா, நானே ஒரு படப்படப்பில் நின்றுக்கிட்டுறேன். நீ ஊழ விடுறது எனக்கு பேசணும். 2 மாதம் சும்மா வீட்டில் வந்துட்டு இப்பதான் சீசன். அது வந்து எங்களுக்கு வந்து இதெல்லாம் ட்ரைனிங் மாதிரி. ஏதாவது சீசன் ஆரம்பிச்சு நீ வாட்டுக்கு நானே சுகர் ஒரு சத்தம் வந்தோடனே இதோட புதுசா சத்தம் வருது. இங்கிட்டு திரும்பி பார்க்க பேச வந்தது என்னன்னு தெரியாம. இல்ல இது இந்த சத்தம் வந்து எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, எங்க பக்கம்லாம் வந்து கருப்பு காடு போட்டிருப்பாங்க. இந்த கருப்பு காட்டுல பார்த்தீங்கன்னா இந்த நரின்னு சொல்லுவாங்க, காட்டு நரி. ஆமா, காட்டு நரி. அந்த நரிக்கு சந்தோஷம் தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்க போய் வருமா குறவன் துப்பாக்கெல்லாம் டொப்பு பிடிச்சிட்டு ஆம்பளை தூக்கி போட்டு போய்கிட்டு இருக்கோம். ஆமா, அதனால யாரும் ஐநாறு கோயில் உள்ள போக மாட்டாங்களே. இவ போனா நம்ம பொண்டாட்டி போகுது. நம்ம பொண்டாட்டி கூட்டுறோம் சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு சொல்றேன். ஏன் பொண்டாட்டி கோயில் உள்ள போறாலே என்ன காரணம்? நம்ம பொண்டாட்டி போறாங்களே என்ன அந்த காரணத்தை நம்ம தெரிஞ்சாகும் அப்படின்னு சொல்லி இந்த ஐநாறு கோயிலுக்கு எதிர்ப்புறமா குதிரை சிலை வச்சிருப்பாங்க. அந்த சிலையோட காலை பிடிச்சிக்கிட்டு பையன் இருந்து காதல வாங்குறேன். சரி, நம்ம பொண்டாட்டி தரும பத்தினியாச்சு. அப்படி என்னதான் வேண்டா அப்படின்னு என் பொண்டாட்டி அந்த கோயிலுக்குள்ள பெண்களே போக முடியாது, போக கூடாது. உங்க பொண்டாட்டி போறான்னா தர்ம பத்தினி, நம்ம தர்ம பத்தினி நமக்காக போறான் அப்படின்னு சொல்லி காதல வாங்கினல்ல. என் பொண்டாட்டி என்ன வேண்டா? என்ன என்னமோ ஐயனாரப்பா ஐயப்பா சாயந்தரம் 6 மணிக்கு மேல என் புருஷனுக்கு கண்ணே தெரியக்கூடாது. அவன் கண்ணு அப்படியே இருட்டுல போகணும். ஐயனாரப்பா ஐயனாரப்பா தர்ம பத்தினி என் புருஷனுக்கு என் முன்னாடி சாயந்தரம் ஆனா கண்ணு தெரியக்கூடாது. 6 மணிக்கு மேல கண்ணு தெரியக்கூடாது. அவன் கண்ணு இருண்டு போகணும். இப்படி வேண்டானா ஏதோ காரணம் இருக்கு. தர்மபத்தி இல்ல. ஆமா, உடனே நேரம் வீட்டுக்கு வந்தேன். மாட்டை வந்து கட்டின ஏற தூக்கி மாட்டினேன். என் பொண்டாட்டியை கூப்பிட்டு அட்டே எனக்கு கண்ணு தெரியல. உடனே என் பொண்டாட்டி சொன்னான், மச்சான் நீ இனிமே உள்ள படுக்காத, வெளில வாசல்ல படுத்துக்க. ஏன்னா அது ஒண்ணு போகணும்னா ஒண்ணு எல்லாரும் படுத்திருக்க புள்ள ஊட்டியெல்லாம் இருக்கு. போட்டு பார்த்து குறவுடைய மிதிச்சு இப்படின்னா போச்சு, மிதிச்சு குடலுக்கு நல்ல வெளில வந்து. ஆமா, நம்ம வாசல்ல படுத்துக்காங்க. படுக்கிறேன்னா சும்மா படுக்கல. ஆமா, பெரிய உலக்க தூக்கி போட்டு படுத்திருக்கிறேன். சரி, உடனே என்ன எதுக்கு ஏப்பா வணக்கம் சாமியோட சாமியா உட்காந்துருக்கேன். அதை நினைச்சா எனக்கு பகீர் இருக்குது. ஆமா, என்ன உலக்க தூக்கி போட்டு படுத்திருக்கிறேன். சரி, ராத்திரி ஒரு 12 மணி இருக்கும். பாதி சமயம் வந்தாயம் முரட்டால ஒருத்தவன் வந்து கதவை தட்டுறான். உன் புருஷன் தூங்கிட்டான், கதவை தொடடின்னு நான் பாருங்க. எனக்கு அப்பதான் சந்தேகம் தீர்ந்து போனுச்சு. என்ன இவன் வேண்டானா இதுக்குதான் வேண்டியிருக்கிறா போல இருக்கு. அப்படி நான் சும்மா படுக்கல, தூங்குற மாதிரில நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எடுத்த உலக்கைய ஓங்கி ஒட்டடி மண்டையை போடு. போட்ட மண்டையை போலங்க தூக்கி மூளையில உட்கார பாருங்க. எடுத்த உலக்கைய ஓங்கி ஒட்டடி அவனையும் அடிச்சு மண்டையை போலங்க மூளையில உட்கார வச்சுட்டேன். சரி, அடுத்தது விடிய காலைல 3:30 மணி. எப்போதும் வர வேண்டிய பால்கார் வந்து ஆரம்பம் அடிச்சிருப்பாரு போல. பால்கார நான் அரை தூக்கத்துல இருந்தேன்ல. சரி, எடுத்த உலக்க ஓங்கி ஒட்டடி மண்டையை போலங்க. இவன் அவன் தானா? அத மாதிரிதான் நினைச்சு இவன் பால்காரங்க வந்து போற என் பொண்டாட்டிக்கிட்ட. சரி, காலமாடு பின்னாடி கட்டி எடுக்கிறேன் நான். சரி, பால் ஊத்த வந்தவருக்கு நான் பால் ஊத்தி சாத்தி வச்சிருக்கிறேன். சரி, 3 கொலையா ஆச்சு. விட்டிச்சா போலீஸ்ல மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி 1ஆம் நாள் 2ஆம் நாள் கொலை தானே. அது 3 ஆகி போச்சு. ஒரு கொலைக்கு 14 வருஷம் ஜெயிலு. அது சரி, 3 கொலைக்கு 3000 வரட்டு. 3 நாள் 14 38 வருஷம் உள்ள போகணுமே. 38 வருஷம் நான் என்ன பண்றது சொல்லி 48 வருஷம் கணக்கில் விட்டேன். போய் காரியம் பார்க்குற அழைச்சிட்டு வந்தேன். அழைச்சிட்டு வந்து ஒரு பணத்தை புதைக்கணும். 1000 ரூபாய் பணம் தரேன், உனக்கு ஒரு கோட்டு சரக்கு வாங்கி தரேன். ஒத்துக்கிட்டா அந்த ஆளு ஒரு பணத்துக்கு 1000 ரூபாய்னா 3 பணத்துக்கு 3000 ரூபாய். நம்மள்கிட்ட இருக்கிறது 1000 ரூபாய். 1000 தானே. 1000 ரூபாயில 3 பணத்தை சரி கட்டணும். நம்ம மூளைக்கு வேலை கொடுக்குறேன். 3 பணத்துல முத பணத்தை தூக்குனேன். தூக்கிட்டு வந்து வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை ராமத்தை போட்டு திண்ணையில சாத்தி வச்சுட்டேன். சரி, இவன் அரை போதையில இருக்கிறானே. கோட்டு வாங்கி கொடுத்துருக்காம. சரி, கோட்டு வேலை செய்யுது. முத பணத்தை தூக்குனாயா, தூக்கிட்டு போய் நல்லா இடுப்பளவு குழிய வெட்டி புதைச்சு விட்டு திரும்பி வந்தா பாருங்க, இவன் அரை போதையிலே வந்துகிட்டு இருக்கிறான். சரி, இவன் வரத்துக்குள்ளே 2வது பணத்தை தூக்கி அதே வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை ராமத்தை போட்டு திண்ணையில சாத்தி வச்சுட்டேன். ஒரே மாதிரி அங்கே வந்தா
பணத்தை பறிச்சு விட்ட பணத்தை எடுக்கணும் எக்கடா கிழிச்சா வந்து உட்காந்துருக்காம வர்றாங்க யாரும் இங்கே புதைச்சிக்கிறேன் என்ன ஏமாத்த பாக்குறியா பறிச்சுட்டு வந்தோம் போட்டு உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி ரெண்டாவது பணத்தை தூக்குனாங்க தூக்கிட்டு போய் நல்லா நெஞ்சால குழிய வெட்டி போட்டு பறிச்சு விட்டு சரி திரும்பி வந்தா பாருங்க வரத்துக்குள்ள அதே போல மூணாவது பணத்தை தூக்கி அதே வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை ராமத்தை போட்டு திண்ணையில சாக்கி வச்சு உட்கார வச்சுட்டியா உட்கார வச்சுட்டேன் அங்க இருந்து வந்தா பணத்தை பணத்தை புதைச்சு விட்டான்னா எங்க கிழிச்சதை வந்து உட்காந்துருக்காம வர்றாங்க என்னடா 2 வாட்டி புதைச்சு 3வது வாட்டி வந்து உட்காந்து புடிக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி 3வது பணத்தையும் தூக்குனாங்க தூக்கிட்டு போய் முதல்ல கொண்டு போனதுக்கு இடுப்பளவு அதுக்கே புடிக்கிட்டு வந்தா ஆமா 2வது அளவுக்கு நெஞ்சளவு எழுந்திரிச்சு வந்துட்டான் 3வது அளவுக்கு கழுத்தளவு குழிய வெட்டி ரொம்ப ஆழமா வெட்டிடுவான் ரொம்ப ஆழமா வெட்டி உன குப்பரை போட்டு புதைக்கணும்டான்னு சொல்லி மல்லாக்க போடுறதா எழுந்திரிச்சு வர்றேன் குப்பரை போட்டோம்னா ஏந்திரிக்க முடியாது ஓஹோ என்ன குப்பரை புத்திட்டு கிடக்கணும்னு சொல்லி குப்பரை போட்டு புதைச்சுட்டு இவன் முகத்திலேயே முடிக்க கூடாது இதோட குளிச்சு தலையை மூடிட்டு போகணும்னு சொல்லி சரி பக்கத்துல ஒரு கம்மா இருந்ததுல அந்த கம்மாவில குளிச்சு தலையை மூடிட்டு மண்வெட்டியை தூக்கி தோல்ல வச்சு வந்தா பாருங்க சரி இவனுக்கு இன்னமும் போத தெளிச்ச பாடு இல்லை உள்ள இருக்கும் அப்படி குளிச்சாலும் ஆமா அடிச்ச சரக்கு அப்படிப்பட்ட ஆன்சி கலந்த சரக்கு வாய்ப்பு வந்து கொடுத்தது ஆமா இப்ப அரை கோயில வந்துகிட்டு இருந்தால சரி பொழுது பரவாயில்ல விட்டிகிற நேரம் மார்கழி மாசம் சரி நேரம் மண்ணடியை தூக்கிட்டு தோல்ல வச்சுக்கிட்டு வரவும் அதே வழியா எதிர் வழியில ஒரு ஐயரு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை ராமத்தை போட்டு சைக்கிள்ல போறவங்களுக்கு பூஜை பண்றதுக்கு சரி இவன் எதுக்க வந்து நின்று பார்த்தான்ல 3 வாட்டி புதைச்சி உனக்கு என்ன திமுறை இருந்தா திருட்டு சைக்கிள்ல வேற ஏறிட்டு வரணும் வரனாயா ஐயர நீ வந்த வெளியில வந்தது இல்லாம சைக்கிள்ல வேற அந்த ஐயருக்கு விடிய நாள்லதான் ஏமா ஏட்ட பிரிச்சிருப்பான் போல சரி அவருக்கு போத வேண்டிய மந்திரத்தை அவருக்கே போது அங்கேயே காரியத்தை முடிச்சுட்டு வந்தே சேர்ந்துட்டான் அவன் மாட்டேன் அப்புறம் அப்படிதான் காலம் போய்கிட்டு இருக்கு எதையுமே ஆராய்ச்சி பார்க்கணும் ஆமா எதிலையும் பொறுமை அவசியம் ஆகையினால நீங்கள் பொறுமையோடு இருந்த காலத்தில் கண்டுகளிக்குமாறு வேண்டும் கட்டுப்பட்டு அடுத்தபடியாக டான்சர் கதைகள் ஆரம்பித்து கொண்டு ஒரு ஐயப்பன் பாடலை பாடி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம் 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 ஊர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்பா என்ன பேசி ஒரு முடிவு ஆரம்பிச்சிடவா? சொக்கப்படி வச்சிருக்கேன் அம்மா காவல்துறை ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். அப்படியே அடக்கி வச்சீங்கன்னா போச்சு பாவாடை ஈரமா இருக்கணும் ஆமா பொறுமையும்
பொக்கிஷ ஆம்பளங்க பொறுமையின் பொக்கிஷம் பொம்பளை தான். ஆம்பளை ஆமா. இப்ப தெரிஞ்சு போவோம் ஆமா. நீ பொறுமையின் பொக்கிஷ பொம்பளை ஆமா. நம்பியார் வருவாரு. ஏன் ஓடுற நம்பியா மில்லியன் கேட்டோம்னா அப்படிதான் வரும் நம்பியா இன்னொரு தெரியுமா, அடக்கத்தில் சிறந்தவள் பெண்கள். அத்துமீறி கைய வச்சுன்னு வச்சுக்க வெட்டிடுவாங்க தெரிஞ்சுக்க. நீங்க வேணா அடக்கிறதுக்கு சேர்ந்தது சொல்லுங்க கொலையும் செய்வாள் பத்திரின்னு கேள்விப்பட்டிருக்கியா? கொலையும் செய்வா கொலையும் செய்வாள் பத்திரின்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கியா நீ? ரொம்ப பேரும் அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஆ, ஏன்னா உங்களை மாதிரி பொம்மநாட்டில இப்ப குழு நிறைய எடுத்து வச்சிருக்கிறீங்க தெரியுதுல? குழு பணம் தள்ளுபடி ஆகணும்னா நாமினி கையெழுத்து போடுறோம் புருஷன் வேணும் விஷத்தை வச்சு கொண்டு நாமினி கையெழுத்து போடுறோம் எவன் சேர்த்தாலும் குழு பணம் தள்ளுபடி அதனால 50 பேரும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க பண்ண அதுதான் கொலையும் செய்வா பத்தினி எதுக்கு தான் சொல்லிருக்காமல இருக்கு பொறுமையின் பொக்கிஷம் சொன்னி எதை வச்சு நீ சொல்றீங்களா? இதே நான் ஒன்ன கட்டி பிடிச்சி நீ ஓடுனீல ஆமா. இதே என்ன வந்து நீ கட்டி பிடிச்சி பாரு நான் மட்டும் செய்யணும் அப்படின்னு நின்னுக்கிட்டு தான் இருப்பேன் ஐயே பாரு ஆசையா யாரு ரொம்பதான். இப்போ ஒருத்தர் பொறுமையை போய் சாப்பிடலாங்கிறேன் இங்க, ஆமா நீ பிள்ளைக்கு 5 வயசு ஆகுது ஆமா. பிள்ளைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும் சேர்த்துதான் ஆகணும். புள்ளைய கொண்டு போற ம். புள்ள பேரு என்ன சந்தோஷ் புள்ளையோட அம்மா பேர் என்ன சாந்தி புள்ளையோட அப்பன் பேர் என்ன ஊசி நம்ம ஆடிட்டு ஏங்க அம்மாவும் நான் தான் அப்பாவும் நான் தான் சொல்றது இல்லையா? ஓஹோ இதுல இருந்து புரியுது என்ன புரியுது? ஊசி போடுறது அவனே ஒருத்தன் ஆ. ஈசில் போடுறதுக்கு அவனே ஒருத்தன் ஏது? இப்ப நீங்க எல்லாம் திருட்டு ஊசியில புள்ள பத்து ஹலோ, விட்டுறது ஹலோ. இப்பவே பேசுறியா? அப்படியே பேசாதீங்க அந்த பொண்ணு அப்படியே பேச இந்திக்காரனா கொண்டு வந்து நட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஏங்க நாமெல்லாம் கிடையாது. ஏங்க 100 மணிக்கு 4 கட்டு நடுறவன் 2 கட்டு தான் நடுறான் அதுக்கு மேல போயிருக்கான் நகி தேக்க நகிங்கிறான் இதெல்லாம் ஆம்பளை வச்சு நட்டுக்கிட்டு ஏன் இருக்கோம் நாங்களும் நடம் நடுறோம், களை அடிக்கிறோம், கருத்து இருக்கிறோம், ஏறு ஓட்டுறோம், ஒன்ன மாதிரி ஆம்பளை கூட ஏறி ஓட ஓட்டுவோம். அண்ணே, அம்மா ஏம்மா ஏர் ஓட்டுறது இது ஏர் ஓட்டுறது. எத்தனையோ பேசினேன் ஆனா நான் ஒத்துக்கல ஆனா நீ ஏறி ஓட்டுறேன்னு பாரு ஏறுங்க அதே மரமாப்பியோ ஏறுங்க. இந்த ஆளு ராத்திரிலாம் பொட்டி வச்சுட்டு பகல்ல போய் ஏறி ஓட்டுற வேலை பாப்பாருக்குள்ள இருக்கு ஆமா தெரிஞ்சவங்க நாம மட்டும் ஒண்ணு அம்மா, நீ கார் ஓட்டுற ஆம்பளை நாங்களும் கார் ஓட்டுவோம். கார் ஓட்டுறீங்க ஆமா பஸ் ஓட்டுற ஆம்பளை நாங்களும் பஸ் ஓட்டுவோம். எனக்கு ஒரு சந்தேகம் பஸ் ஓட்டுறீங்க ஆமா எதை பிடிச்சி கீர் போடுவீங்க எதை பிடிக்கிறோமோ அதை பிடிச்சுதான் போடுவோம். என்ன ஹலோ, ஹலோ. நீங்க எதை பிடிப்பீங்களோ அதை நாங்களும் பிடிப்போம். சமயத்துல இவன் நிறைய கீர் போட்டிருப்பாளோ ஆ? சரி நாங்க ஆம்பளை கண்டிப்பா இருக்கிற ஆம்பளை நாங்களும் தான் கடையில இருக்கோம். டிக்கெட் கிழிப்ப ஆனா ஆமாங்க கிழிப்ப நல்லா ஆனா கிழிப்ப கிழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. டிக்கெட் அந்த பிள்ளை சொன்னா ஒட்டுக்கப்பா கிழிச்சுதான் இருக்கா கிழிச்சுதான் எடுப்போம் டிக்கெட்டு இந்த புள்ளை கிழிக்காது அது டிக்கெட்டியா வந்து ஏறவன் கிழிச்சு வச்சுட்டு போவோம் ஹலோ பஸ்ல ஏறவமா ஆமா அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள் அவங்க தான் பெருசு சரி. அவங்களுக்கு தான் பெருசு அவங்களுக்கு தான் பெருசு சரி. என்ன கேட்டு பார்ப்போம் ஐயா ஆண் சிங்கங்களே உங்கள் வீட்டு பிள்ளையாக கருதி நான் இந்த பெண்ணிடம் போட்டி ஏன் சிரிக்கிற? ஏய், பல்ல உடைச்சு ஏன் சிரிக்கிற? ரொம்ப பேர் ஏதாச்சும் ஆதாயம் வந்தா இப்படிதான் பொய்யல் கேளு. வரும் வேலையா? ஆமா அதனால உங்களை நம்பி உங்கள் வீட்டு பிள்ளையாக சொட்டு நீளும் டோய் ரீகல் சொட்டு நீளும் டோய் இது வெண்மை தரும் சொட்டு நீலண்டோய் ஆகையினாலே அண்ணி அப்பளம் என்று கேட்காதீர்கள். அண்ணி அப்பளம் இல்லை சுருணி அப்பளம் என்று கேளு ஏமா நீ வேற விளம்பரம் இடையில அதனாலே உங்கள் வீட்டு பிள்ளையாக கருதி உங்களில் ஒருவனாக நைட்டிஸ் பூமிஸ் நைட்டிஸ். அப்ப நைட்டி போடுற கேஸ்லாம் நீங்களா நல்லா நைட்டி போடுறீங்களே அம்மா இந்த பொண்டாட்டி நைட்டியை போட்டுக்கிட்டு வாசல்ல புடிச்சு கோலம் போடுற அழகு இருக்கு அடாடா என் வீட்டுல பொண்டாட்டி நைட்டி கேட்டான்னு சொல்லி நைட்டி வாங்கி கொடுத்தேன் குடுத்தியா? அடாடா அவன் நைட்டி என்னைக்கு போட்டுட்டு குளிச்சு அதான் பூரா சிரிக்குதா? எல்லாம் என் வீட்டுல தான் கோலமா விக்கிறவன் உப்பு விக்கிறவன் மீன் விக்கிறவன் எல்லாம் என் வீட்டுல குடும்பம் எல்லாம் என் வீட்டுல விற்பான் என்ன சொல்றீங்க? அவன் நைட்டி தாராளமா இருக்குன்னு கேட்டால சரிங்க. இந்த ட்ரிபிள் எக்ஸல் அளவாம நைட்டி ஆமா. அந்த அளவுல எடுத்து கொடுத்துட்டேன் ஏன் ட்ரிபிள் எக்ஸ் கொடுத்தீங்க? ஏன்னா அந்த அளவுக்கு ஒல்லியா எக்ஸல் இருக்கும் வேண்டியதானே? அந்த அளவுக்கு ஒல்லியா இருக்கும் பொட்டாட்டி என் பொண்டாட்டி ஓனா மூஞ்சி மாரி இருப்பேன் சரிங்க. அவளுக்கு பெருசா இருக்குன்னு எடுத்து கொடுத்தால எது? பெருசா இருக்குன்னு நைட்டியா சரி சரி அந்த நைட்டிக்கு கடைக்காரன் கழுத்தை எடுத்து வச்சிருக்கான் கழுத்து எப்போதுமே இப்படி இருக்கும் நைட்டிக்கு இவன் பெரிய நைட்டியா 32 சைஸ் ஒரு பெரிய சைஸா 32 என்னது நைட்டியா ஓகே அந்த நைட்டி வாங்கி வந்தா நைட்டி கழுத்தை எங்க வச்சிருக்கான் கடைக்காரன் இப்படி இருக்கு கழுத்தை இப்படி அடிச்சு இப்படி வச்சிட்டான் இவன் கீழே புடிச்சாவல நான் குடும்பம் அங்க கொலையில கட்டிக்கிட்டு இருக்கு ஏ போல மட்டுமா தெரியுது இலையும் தெரிஞ்சிருக்குமே அத்தாடி இத்தால அதுக்கு மேல இருப்பாரு போல இருக்கு அதனால உங்க வீட்டு பிள்ளையாக கருதி உங்களில் ஒருவனாக நினைத்து உங்களின் சகோதரனாக உங்களிடத்திலே உங்களை நம்பி நான் இறங்கி இருக்கிற இந்த பொம்பளை பிள்ளைகிட்ட நான் எப்படி தோத்து போக கூடாது அதனால உலகை ஆள பிறந்தவர்கள் ஆண் சிங்கங்கள் என்று சொல்லி ஆம்பளை தான் மேல ஜோராவதா கை தட்டுங்க எல்லாம் கை தட்டுங்க சரிங்க. தட்டுங்க 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 ஏம்மா, என்ன நீங்க கை தட்டுறீங்களா? நீங்களும் தட்டுங்கம்மா கண்ணை ஓட்டு பண்ணால பூ தட்டிங்க
மறுபடியும் கையை தட்டுறேன்னு சொல்லு. மாமா கிட்ட கட்டி வாங்கி கொடுத்து வீட்டுல விட்டு குத்த சொல்லுவான். சொன்னாங்க கையை குத்த நாங்க திருப்பி குத்துறோம் டி. அவ்வளவு மேல ஜோரம் ஒருத்தர கை தட்டுங்க. தட்டுங்க. அது என்ன நீ சொல்லு பாப்பா. பெண்கள் கை தட்டுங்க. ஜோரம். நான் ஒத்துக்க மாட்டேனே. ஏன்? நான் அந்த அக்காலாம் தட்டுனுச்சு யார் தட்டுனது தெரியுமா? ஏன்? அந்த அக்கா வீட்டுக்காரலாம் வெள்ளாடு போயிட்டாங்க. அது வந்து பயப்படாம தட்டுங்க. பயப்பட மாட்டான். அதான் யூடியூப்ல ஓடிட்டு இருக்குல்ல. அதுல ஒரு வயசான பாட்டி கட்டுதுவாரு. என்னடி உன் வீட்டுக்காரன் முத்தமது இல்லை, என் வீட்டுக்காரன் முத்தமது இல்லை, என் வண்டி வந்து முத்தம் தட்டி பயப்படாம அப்படின்னு. ஆமா அதனால இந்த மேடையில இன்னைக்கு மன்னார்குடி சாந்தியா, இந்த கொல்மாங்குடி கனகராஜா கனகராஜான்னு பாத்துருவோம். செத்தா மன்னார்குடியில மதுக்கூர். மதுக்கூரா? எந்த மதுவுல போய் கட்டுனீங்க கூறு போட்டு? மதுக்கூர். ஓ மதுக்கூரா? அதனால செத்தா சட்டையில சாவு. இல்லன்னா உன் மண்டைய உடைச்சிருந்தாங்க. ஆமா ஏன் மண்டைய உடைச்சிட்டு சாவுங்கிற? காலகார மண்டைய உடைச்சிருந்தாங்க. வடிவீடு கீழே ஊத்துறணும். ஆமா அதனால தாவடி வட்ட பிள்ளை தங்களிட வாழ பிள்ளை புடிங்க வேண்டான்னு சொல்லல. திமில மட்டும் பிடிக்க, திமில மட்டும் கொம்ப புடிச்சிடாதீங்க, மாடு சாஞ்சிடும். இந்த கொம்ப சொல்லி என்ன பேரு? ஆனா உண்மையிலே சொல்றேன், என்ன அழகே சொன்ன. எங்க உங்களுக்கு தொழில் கத்து கொடுத்தது யார்? யாரு? யார் உங்களுக்கு எனக்கு தொழில்? நானே. நீங்களே கத்துக்கிட்டீங்களா? குரு நான் தான், சிஷ்யையும் நான் தான். பரவாயில்ல. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் உங்க அப்பா. பரவாயில்ல. ஆனா உங்க அப்பா முனைய காட்டி காட்டி வளர்த்துருக்காரு. தொழில் முனையங்க. எங்க அப்பா காட்ட நீ எப்ப பார்த்த? தொழில் அப்பா உங்க அப்பா பார்த்ததால நீ வந்த. எங்க அப்பா தான் சொல்லி விட்டாரு. தொழில் முனைய காட்டி இருக்கிறார். ஆமா திறமை. ஆமா. எந்த உள்ளம் துள்ளி விளையாடுவது ஏனோ கண்ணும்